ஓம் வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, கோடியில் ஒருவனுக்கு மட்டுமே கிடைக்கும் முருகன் வாக்கு. இந்த வாய்ப்பு உனக்கு கிட்டியுள்ளது. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டு விடாதே. என் தங்கமே, உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறப்போகிறது. உன்னுடைய முயற்சியானது வெற்றியாக மாறப்போகிறது. பார் தங்கமே, இதனால் உன் உடல் நலன் தேரப்போகிறது. பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியப் போகிறது. என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கப் போகிறது அல்லவா? நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதே. உன்னை காக்க உன்னை சுற்றி உலா வந்து கொண்டே இருப்பேன். உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். நம்பிக்கையோடு எது வேண்டுமானாலும் செய். நல்லதை மட்டும் செய். இதுவரை நடந்ததை நீ யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்தால் நீ வாழ்க்கையை அழகாக வாழத் தொடங்கி விடுவாய். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் தவறிக்கொண்டு செல்கிறது. அதை உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று எடுத்துக்கோ. நீ மற்றவர்களை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். மற்றவங்களின் குணத்தை மாற்றுவதில் உன் வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. சொல்வதை கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது தானே. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது. நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. உன்னை வெறுத்தவர்களை நீ நினைவில் வச்சுக்கோ. நீ யாருக்கும் சளைத்தவர்கள் என்பதை உணர்ந்துக்கோ. உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைகுனிந்து செல்லட்டும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும் பரவாயில்லை. எது அடைந்தால் என்ன? நீ உன்னுடைய வேலையை சரிவர செய்து கொண்டே போ. யாரும் உன்னை பாராட்டவும் தேவையில்லை. பாராட்டாவிட்டாலும் கவலைப்படாதே. நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட விஷயத்தைத்தான் உனக்கு முடித்து கொடுக்கப் போகிறேன். அதை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் என்று ஓடோடி வந்துள்ளேன் உன் வீடு தேடி. செல்வமே, உன் மனசு அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது, தவிப்பு எடுக்கக்கூடாது, திணறக்கூடாது, கோபப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. உனக்கானதை நிச்சயமாக உன் முருகன் செய்து காண்பிப்பேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நான் சொல்வதை கேட்டு. உன் வலிக்கு மருந்து நான் தானே. மனது வலிக்கிறது என்று சொல்கிறாய். ஒவ்வொருத்தரும் நீ நடக்கும் செயலை பார்த்து வலிக்கிறது என்று சொல்கிறாய். மனம் வலிக்கக்கூடாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் குணம் அப்படித்தான். அவர்களுக்கு வேறு பொழப்பே இல்லை. யாரை என்ன செய்யலாம், எப்படி விழ வைக்கலாம், எப்படி சீண்டி பார்க்கலாம், என்ன கிரிமினல் வேலை பார்க்கலாம், கிரிமினல் வேலை தான் பார்ப்பார்கள். அதுதான் அவர்கள் வேலை. ஆனால் அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல்ட்டி அடித்து விழுவார்கள். பொறுத்திருந்து பார். எப்படி யாரிடம் அடி வாங்குவார்கள் என்று வெளியே கூட காட்டிக்கொள்ள மாட்டார்கள். வலிக்கும், ஆனால் வலிக்காது போல் காண்பித்துக் கொள்வார்கள். கண்மணி, உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பக்தியோடு என்னை வணங்குகிற உன் அன்பின் ஆழமும் நீ என்மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் என் மனதை குளிர்வித்து விட்டது தங்கமே. அவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா? நான் அதையெல்லாம் கவனிக்காமல் இல்லை. இதுவரை செய்த நான் இன்னும் உனக்கு நிறைய செய்யப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பார், வெளிச்சத்தை தரப்போகிறேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது. சகல சௌபாக்கியங்களும் இனி உன்னிடத்தில் வந்து சேரும். அதனால் தான் தேடி வந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது என்று சொன்னேன். தேடி வந்த அதிர்ஷ்டமாகட்டும், வாய்ப்பாகட்டும், தவற விட்டு விடாதே தங்கமே.
இல்லாததை நினைத்து வருத்தப்படாது. இதுவரைக்கும் நான் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டேனா, இல்லாததும் உன்னை தேடி வந்து சேரும் தங்கமே. சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி செய்வேன். உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர், மற்றவருடைய துரோகம், நல்ல செயலில் தடங்கும் ஏமாற்றம் காணாமல் போகப் போகிறது. பொறுத்திருந்து பார். நான் சொல்வதை நம்பு. நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை நான் நன்றாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக நிவர்த்தி செய்து உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பேன். உன்னால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லையே. உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் செய்வேன். உன் வலிக்கு மருந்து நான் தானே. இத்தனை நாள் வேண்டி முருகா இன்னும் பலன் கிடைக்கவில்லையேன்னு ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இனி உன் வேலைகளை நீ கவனமாக செய்து கொண்டே வா. அதன் பலன்களை நான் தந்து கொண்டே இருப்பேன். வரிசையாக தந்து கொண்டே இருப்பேன். நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்திருந்தாயோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிர செய்ய போகிறது. உன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் அதனால் காணாமல் போகப் போகிறது. நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் முருகா என்கிறாய். ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறதே முருகா என்று கூறுகிறாய். இதற்காக தீர்வு என்னதான் முருகா என்று என்னிடமே கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்தியை தரத்தான் போகிறேன். நீ உண்மையாக இருக்கிறாய் அங்கு, அதனால்தான் சோதனைகள் வருகிறது. பல சோதனைகள் வரத்தான் செய்யும். உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும். நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும். கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரும். மனதை தளரவிடக்கூடாது. மனதை தளரவிடக்கூடாது. புத்துணர்வோடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். நினைத்தது நடக்க காலதாமதமாகத்தான் செய்யும். ஆனால் அப்படி தாமதமாக தான் நீ கொஞ்சம் தடுமாறுகிறாய். உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் உலட்டி கொண்டிருக்கிறாய். கவலையே படாது. சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை வருவது இயல்புதானே. அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை. இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எந்த கஷ்டம் நிரந்தரமல்ல. எதை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை தங்கமே. தயவு செய்து பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிவிடு. பிரச்சனைங்கிற இந்த வேறு அதுக்குள்ளே வேறொன்றாமல் இருக்கும் தங்கமே. வேறு சின்னதாக இருக்கும்போது எவ்வளவு சுலமாக பிடுங்கிட்டாய். ஆனால் மரமான பிறகு அதை உன்னால் பிடுங்க முடியுமா? புரிஞ்சு நடந்து போயின்னு எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். அதிர்ஷ்டம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அற்புதம் ஒன்று என் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆம் தங்கமே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.